ஹலோ நண்பர்களே, இந்த இப்போதைய காலத்தில் யூடியூப்பு அடிமையாக இருக்கிறதே பெரிய ஒரு அடிமைத்தனம் பண்ணி மக்களை மண்டையை சிதைச்சிக்கிட்டு இருக்கு. அதில் வேறு டூர் போங்க, அங்கே போங்க, அந்த அங்கே போகலாம், இங்கே போகலாம், இந்த ஹோட்டலுக்கு போங்க, இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, ஒரே விளம்பரமாக இருக்குது. இதை நம்பி நிறைய பேர் அடித்து கொண்டு போகிறாங்க, காசுக்கு செலவழிச்சிட்டு வராங்க. இதுக்கு மேலே ஒரு நல்ல வழி இருக்கா அப்படின்னு கேட்டால், அதாவது நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன பர்த்டே பேசுகிறோம், ஒரு ஃபங்க்ஷனாக வரும்போது, அதாவது அனாதை இல்லங்கள், சிறுவர் சிறுமியர் இல்லங்கள், இன்னும் மனநலம் சரியில்லாத அந்த மாதிரி இல்லங்கள், இன்னும் முதியோர் இல்லங்கள், விதவைகள் இல்லங்கள், இந்த மாதிரி இல்லங்களுக்கு சென்று குடும்பத்தோடு சென்று அவர்களை கொஞ்சம் உணவும், அவர்களை கதைகளை கேட்டு அறியவும், அவர்களை தெம்பூட்டிட்டு வரவும், அவர்களுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு வரவும், இன்னும் நீங்கள் கொண்டு போயிருக்கிற பண்டங்கள், அவங்களுக்காண்ட பரிசுகள் வாங்கி அவங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுத்து அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் உள்ள செலவிடிங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எங்கேயும் கிடையாது. இன்னும் இது தேவையான இடங்களை சொன்னாலும் என்னால் முடியும், நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். பக்கத்துலேயே டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளும் இருக்குன்னு அந்த மாதிரி ஹோம் மத்தியில் இந்த மாதிரி சில ஹோமுங்களில் பக்கத்தில் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் என்னால் சொல்ல முடியும். ரொம்ப சந்தோஷமாக ஒரு வித்தியாசமான, அதுவும் நம்ம இளம் தலைமுறைகளுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு ஹாலிடே ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம். விரும்பினவங்க கான்டாக்ட் பண்ணலாம். அது ஒரு கான்டாக்ட் நம்பர் பெற வெளியிடுறேன். பிடிச்சிருச்சுன்னா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.